90களில் தமிழ் மற்றும் மலையாள சினிமாவில் ரசிகர்களின் கனவு கன்னியாக திகழ்ந்தவர் நடிகை சிதாரா. கேரளாவின் கிளமானூரில் பிறந்த இவர் மின்வாரிய பொறியாளராக பணியாற்றிய தந்தையும் அதே துறையில் அதிகாரியாக பணியாற்றிய தாயும் கொண்ட குடும்பத்தில் வளர்ந்தவர். சிதாராவுக்கு பிரதீஷ், அபிலாஷ் என 2 தம்பிகள் உள்ளனர். சிறு வயதிலேயே நடிப்பில் ஆர்வம் கொண்ட சிதாரா தனது 13வது வயதிலேயே திரையுலகில் அடியெடுத்து வைத்தார். காவேரி என்ற படத்தின் மூலம் அறிமுகமான இவர் மம்முட்டி மற்றும் மோகன்லால் இணைந்து நடித்த அதே படத்தில் நடித்ததன் மூலம் நல்ல வரவேற்பை பெற்றார். இதனைத் தொடர்ந்து ஓரிதார்த், பொன்னு, முக்தி, ஆர்யன், பாதபுத்ரா போன்ற பல மலையாள படங்களில் நடித்தார். 1989ஆம் ஆண்டு கே. பாலசுந்தர் இயக்கத்தில் வெளியான புது புது அர்த்தங்கள் திரைப்படம் மூலம் தமிழ் சினிமாவிலும் தனக்கென ஒரு இடத்தை பிடித்தார். தமிழில் உன்னை சொல்லி குற்றமில்லை, புரியாத புதிர், ஒரு வீடு இருவாசல், அர்ச்சனா IAS போன்ற பல படங்களில் நடித்த சிதாரா படையப்பா படத்தில் ரஜினிகாந்தின் தங்கை கதாபாத்திரத்தில் நடித்தது ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்தது. சமீபத்தில் பகத் ஃபாசில் மற்றும் வடிவேலு நடித்த மாரீசன் படத்தில் முக்கிய வேடத்தில் நடித்தார். தற்போது 52 வயதை எட்டியுள்ள சிதாரா இன்னும் திருமணம் செய்யாமல் சிங்கிளாக வாழ்ந்து வருகிறார். தந்தை மறைவுக்கு பிறகு குடும்ப பொறுப்புகளை ஏற்றுக்கொண்ட இவர் அப்பாவின் ஆசைப்படி தம்பியை மருத்துவராக்கி அழகு பார்த்தார். மேலும் ஒரு காதல் இருந்ததாகவும் அது தோல்வியில் முடிந்ததே திருமணம் செய்யாமல் இருப்பதற்கான காரணம் என்றும் சொல்லப்படுகிறது.